எபிசோட் 9. காலை எழுந்ததும் குளித்து ஃப்ரெஷ்ஷான ஸ்ருதி வீட்டில் அணியும் பனியனும் ஷார்ட்ஸும் அணிந்து கொண்டு தன் அறையை விட்டு வெளியே வந்தாள். அவள் அறைக்கதவை திறந்து கொண்டு வெளியே ஹாலுக்கு வர அங்கே கூடியிருந்தவர்களை பார்த்து திகைத்து போனாள். ஹாலில் இருந்தவர்கள் எல்லாம் பார்ப்பதற்கு பெரிய அதிகாரிகள் போல இருந்தனர். சில அரசியல் கட்சி தலைவர்களும் அமர்ந்திருந்தனர். அவர்களை எல்லாம் பார்த்தவளுக்கு, யார் இவங்கெல்லாம்? பார்க்கறதுக்கு பெரிய ஆளுங்க மாதிரி தெரியுது. இவங்க எல்லாரும் ஏன் இங்க வந்திருக்காங்க? ஒருவேளை லோகேஷோட அப்பாவை பார்க்க வந்திருப்பாங்களோ? எங்க மேரேஜ் அப்ப கூட நிறைய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து லோகேஷ் அப்பா கிட்ட வந்து ரொம்ப மரியாதையா நடந்துக்கிட்டாங்களே என்று யோசித்துக் கொண்டே, இப்ப நம்ம ஹாலுக்கு போனா நல்லா இருக்காது. அவங்க எல்லாம் அங்கிளை பார்க்க வந்திருக்காங்க. நாம இப்படியே உள்ள போயிடலாம் என்று விட்டு திரும்ப அவள் திரும்பிய வேகத்தில் அவள் பின்னால் வந்த லோகேஷ் மீது மோதி நின்றாள். அவனை பார்த்ததும், சாரி லோகேஷ், நீ வர்றது தெரியாம இடிச்சிட்டேன் என்றவள், சரி வா நாம உள்ள போலாம். அங்கிளை பார்க்க நிறைய ஆளுங்க வந்திருக்காங்க. நாம அங்க போக வேண்டாம் என்று அவன் கைப்பிடித்து கவனமாக உள்ளே அழைத்து செல்ல போக அவள் கைப்பிடித்து அவளுடன் போகாமல் ஸ்ருதியை நிறுத்தியவன், ஸ்ருதி ஒரு நிமிஷம் என்றான். சொல்லு லோக்கி என்று அவனை பார்த்தாள். உனக்கு என்னை பத்தி எதுவுமே தெரியாது இல்லையா என்றான். அவள் சிறிது யோசித்து விட்டு, நீ ஒரு கொள்ள கூட்டத்தோட தலைவன் மட்டும் தெரியும், மத்தபடி வேற எதுவும் தெரியாதே என்றாள் சிரித்துக்கொண்டே. அவள் சொல்வதை கேட்டு சிரித்தவன், இன்னும் என்னை பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது என்றவன், என் கூட வா. அவங்க எல்லாரும் என்ன பார்க்க? நம்ம 2 பேரையும் பார்க்க தான் வந்திருக்காங்க என்றான். என்னது, நம்மளை பார்க்க வந்திருக்காங்களா? எதுக்கு என்றாள். நீயே வந்து அவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோ என்றவன், நீ இப்படியே வெளியே வர வேண்டாம், இந்தா இதை போட்டுக்கோ என்று தன் கோட்டை கழட்டி அவள் மேல் போர்த்தி விட்டவன் தன் கையில் இருந்த வாக்கிங் ஸ்டிக்கை தூக்கி தூர வீசியவன் தன் கையை அவள் முன்பு நீட்ட, ஏன் லோக்கி ஸ்டிக்கை தூக்கி வீசிட்ட? வேண்டாமா என்றாள். இனி அது எனக்கு தேவைப்படாது என்றவன் தான் அணிந்திருந்த கண்ணாடியை கழட்டி அவள் கையில் கொடுத்தவன், இனி இதுவும் எனக்கு தேவைப்படாது என்று சொல்லிவிட்டு திரும்பி அவள் கைப்பிடித்து கம்பீரமாக ஹாலுக்கு ஸ்ருதியை அழைத்து சென்றான். கைத்தடி இல்லாமல் மிகவும் நேர்த்தியாக கம்பீரமாக நடந்து செல்லும் லோகேஷை நம்ப முடியாமல் பார்த்தவாறு அவனோடு ஹாலிற்கு சென்றாள். இவர்கள் இருவரும் வந்ததும் ஹாலில் அமர்ந்திருந்தவர்கள் எல்லாம் எழுந்து நின்று மிகவும் பவ்யமாக அவர்கள் இருவரையும் வரவேற்றனர். ஸ்ருதிக்கு இதையெல்லாம் பார்த்துவிட்டு அதிசயமாகி போனது. என்ன இது? இவங்க எல்லாரும் அங்கிளை பார்க்க வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவங்க எல்லாரும் லோகிக்கு கொடுக்கிற மரியாதைய பார்த்தா லோகி சொன்னது மாதிரி அவங்க எல்லாம் அவனை பார்க்க தான் வந்திருப்பாங்க போலயே என்று நினைத்தபடி அவர்களை எல்லாம் பார்த்தாள். ஹாலில் இருந்தவர்கள் ஒவ்வொருவராக வந்து லோகேஷிற்கும் ஸ்ருதிக்கும் திருமண வாழ்த்து சொல்லி மலர் கொத்துகளும் மாலைகளும் பரிசுகளும் வழங்கினர். அவர்களை எல்லாம் நேருக்கு நேராக பார்த்து லோகேஷ் பேசுவதை பார்த்தவளுக்கு அவனுக்கு பார்வை தெரியும் என்ற விஷயமே விளங்கியது. அவள் அதிர்ச்சியாக லோகேஷை பார்க்க, அவனோ மற்றவர்களுடன் கைகுலுக்கி பேசிக்கொண்டே திரும்பி ஸ்ருதியை பார்த்தவனுக்கு ஸ்ருதி தனக்கு கண் தெரிவதை பார்த்து அதிர்ச்சியாக தன்னை பார்ப்பதை உணர்ந்தவன் அதன் பிறகு அவளை விட்டு தன் பார்வையை திருப்பவே இல்லை. அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தபடி மற்றவர்களிடம் பேசினான். தன்னை இப்படி விழுங்குவது போல பார்த்தவனை பார்க்க முடியாமல் தன் பார்வையை அவனிடமிருந்து வேறு புறம் திருப்பிக் கொண்டாள். அவள் தன் பார்வையை சந்திக்க முடியாமல் திரும்பிக் கொள்ளவும் லேசாக சிரித்தவன் ஸ்ருதியின் கைப்பிடித்தவாறு ஹாலில் இருந்தவர்களிடம் பேசிவிட்டு அவளை அழைத்துக் கொண்டு வெளியே வந்தான். அவனோடு ஒன்றும் புரியாமல் வெளியே வந்தவள் கண்களில் திடீர் என்று நூற்றுக்கணக்கான கேமராக்களின் வெளிச்சம் அவள் கண்களில் படபடவென பரவவும் அவளுக்கு கண்கள் கூச தனக்கு எதிரே என்ன நடக்கிறது என்று பார்க்க முடியாமல் ஸ்ருதி தடுமாற அவள் கையில் இருந்த கண்ணாடியை வாங்கி அவளுக்கு மாட்டிவிட்டவன் ஸ்ருதியை தன் அருகில் இழுத்து அவள் தோளில் கை போட்டு தன் கை வளைவிற்குள் நிற்க வைத்தவன் தன் வீட்டின் முன்பு கூடியிருந்த பத்திரிகையாளர்களை பார்த்து, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆன விஷயம் உங்க எல்லாருக்கும் வந்து சேர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் இந்த நாட்டோட பிரசிடென்டா இருக்கும்போது என்னோட திருமணத்தை முறையா உங்ககிட்ட தெரிவிக்கணும்னு தான் உங்க எல்லாரையும் இங்க வரவழைச்சேன். இவங்க ஸ்ருதி. நாங்க 2 பேரும் கடந்த 2 வருஷமா காதலிச்சிட்டு இருந்தோம். திடீர்னு கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு தோணுச்சு. அதனாலதான் உங்க யாரையும் எங்க கல்யாணத்துக்கு கூப்பிட முடியல என்றான். லோகேஷ் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியானவள் அவனை திரும்பி பார்க்க ஸ்ருதியிடம் குனிந்து, நான் உன்கிட்ட விவரமா எல்லாத்தையும் அப்புறமா சொல்றேன் என்றான். அவள் இடுப்பில் பிடித்திருந்த தன் பிடியில் அழுத்தம் கூட்டி அதில் நெளிந்தவள் அவன் கையை விலக்க நினைத்தாள். ஆனால் ஏனோ அதை செய்ய தோன்றவில்லை அவளுக்கு. அவனது இந்த நெருக்கமான அரவணைப்பு ஏனோ அவளுக்கு பிடித்திருந்தது. ஒருவித பாதுகாப்பு உணர்வை கொடுத்தது. அவனை பற்றிய சிந்தனையிலிருந்து அவளை கலைக்கும் விதமாக ஒரு நிருபர் லோகேஷிடம், கடந்த 2 வருஷமா நீங்களும் உங்க மனைவியும் காதலிக்கிறதா சொல்றீங்க.
ஆனா உங்களையும் இவங்களையும் நாங்க ஒரு முறை கூட ஒன்னா எங்கேயுமே பார்த்ததில்லையே என்றனர் சந்தேகமாக. ஆம், நான் என்னோட பர்சனல் வாழ்க்கைய எப்பவுமே பொதுவெளியில கொண்டு வரதில்ல என்றான். ஸ்ருதியிடம் ஒரு நபர், சார நீங்க எப்ப முதல் முறையா பாத்தீங்க? யார் முதல்ல காதல சொன்னீங்க என்று கேட்டார். ஸ்ருதி நிருபர்களிடம் என்ன சொல்லுவாள், அவளுக்கு இதையெல்லாம் சமாளிக்க தெரியாது என்று நினைத்த லோகேஷ் அவர்கள் கேள்விக்கு பதில் கூற வர, அவன் பதில் கூறுவதற்கு முன்பு, லோகி தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா என்றாள் சட்டென்று. இம்முறை அவள் பதிலில் அதிர்ச்சியானது லோகேஷ் மட்டுமில்லை, அங்கு கூடியிருந்த இவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்த அனைவரும் தான். லோகேஷ் ஸ்ருதியின் பதிலை கேட்டு ஆச்சரியமாக அவளை பார்க்க, என்ன மேடம் இது, இந்த நாடே சார பார்த்தா அவ்வளவு மரியாதையா நடத்துது. அவரை பார்த்தாலே இங்க எவ்வளவு பேர் பயந்து நடுங்குவாங்கன்னு தெரியுமா? அவரை போய் நீங்க பேர் சொல்லி கூப்பிடுறீங்க, அவரை மரியாதை இல்லாம பேசுறீங்களே என்றார் ஒரு நிருபர். அவரு உங்களுக்கு வேணா பிரசிடென்டா இருக்கலாம், ஆனா எனக்கு எப்பவும் லோகி தான். அதுவும் இல்லாம நாங்க காதலிக்கும் போது ஒருத்தரோட அந்தஸ்து பத்தி எல்லாம் எப்பவுமே யோசிச்சதில்ல. நாங்க எப்பவுமே இப்படித்தான் என்றாள். அதற்கு ஒரு நிருபர், மேடம் நீங்க சொல்றது எல்லாமே சரிதான், அதுக்காக இப்படி எல்லார் முன்னாடியும் சார போய் நீங்க என்று அவர் இழுக்க, ஆஹா, என் லோகி கிட்ட நான் எப்பவுமே ஒரே மாதிரி தான் நடந்துப்பேன். அதே போலதான் எல்லார் முன்னாடியும் இருப்பேன். நான் யாருக்காகவும் நடிக்கணும்னு அவசியம் எனக்கு இல்ல, என்னை மாத்திக்கணும்னோ எந்த ஒரு கட்டாயமும் இல்ல என்றாள் ஒரே பதிலாக. அதன் பிறகு யாரும் ஸ்ருதியிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அவள் பேசியதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த லோகேஷிற்கு ஸ்ருதியின் பேச்சில் இருந்த தெளிவு பிடித்திருந்தது. அவள் வெறும் வாயாடுவாள் என்றுதான் நினைத்திருந்தான். ஆனால் இப்படி சமயோஜிதமாக யோசித்து நிருபர்கள் கேள்விக்கு பதிலளித்ததை பார்த்து அவன் மட்டும் இல்லை, அவன் வீட்டில் இருந்த மற்றவர்களும் ஆச்சரியம் அடைந்தனர். பிறகு வந்திருந்த அனைவருக்கும் விருந்து ஏற்பாடு செய்திருக்க அவர்கள் எல்லாம் விருந்து உண்ண சென்று விட்டனர். லோகேஷ் கைக்குள் இருந்து தன்னை பிரித்து கொண்டவள் அவனை நேருக்கு நேராக பார்க்க முடியாமல் முன்னே சென்றாள். லோகியின் குடும்பத்தினர் ஸ்ருதியின் பேச்சை கேட்டு அவளை பாராட்டினர். அவர்களிடம் எல்லாம் பேசியவாறே லோகேஷை பார்த்தாள் ஸ்ருதி. அவன் தன் பார்வையை எங்கும் திருப்பாமல் ஸ்ருதியையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வையை அவளால் எதிர்கொள்ள முடியவில்லை. அதை தவிர்க்க எண்ணினாலும் அவளால் தன் கவனத்தை லோகேஷை தவிர்த்து வேறு புறம் திருப்பவும் முடியவில்லை. அவனை பார்க்கும் போதெல்லாம் தன் உடல் சூடேறி முகமெல்லாம் சிவந்து போவதை உணர்ந்தாள் ஸ்ருதி. லோகேஷ் சரியாக ஸ்ருதி தன்னை பார்க்கும் போது அவளை பார்த்து, உன்னோட முகம் என்று கூறி அவள் சிவந்த முகத்தை சுட்டிக்காட்டி, சூப்பர் என்றான். அவன் அப்படி சொன்னதும் தான் தாமதம் அவள் முகம் மேலும் சிவந்துவிட இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. இதற்கு மேல் தான் இங்கே இருந்தால் அவ்வளவுதான் என்று நினைத்தவள் ஒரு வழியாக லோகேஷ் வீட்டு ஆட்களை சமாளித்து அங்கிருந்து அவள் அறைக்கு ஓடிவிட்டாள். ஸ்ருதியின் இந்த பதட்டம் நிறைந்த முகத்தை பார்த்து உள்ளுக்குள் சிரித்து கொண்டவன் தனக்குள் ஸ்ருதியை பார்க்கும் போது எழும் உணர்வு போல அவளுக்கும் தன்னை பார்க்கும் பொழுது தோன்றுகிறது போல என்று நினைத்தவன் அதை உறுதிப்படுத்திக் கொள்ள அவளை காண ஆவலாக தன் அறைக்கு சென்றான் லோகேஷ்.